வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நேத்து ஹைகோர்ட்ல சத்யபிரியாங்கிறவங்க ஒரு வழக்கு ஒண்ணு தொடுத்துருக்காங்க. அவங்க என்னன்னா, காவலர் துறையில ஒரு சங்கத்துல ஒரு தலைவரா இருக்காங்க. ஒரு சங்கம் அதுல வந்து வைப்பு சங்கமோ ஏதோ ஒரு சங்கம் சொன்னாங்க. அதுல தலைவரா இருந்து அவங்க ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலை தான். இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை பணியாளருக்கு 8 மணி நேரம் வேலை தான். அதாவது ராணுவத்த தவிர்த்து. ராணுவம் எப்படின்னு நமக்கு தெரியாது. மற்ற ஸ்டாஃப்களுக்கு மாறி எங்களுக்கு 8 மணி நேரம் வேலைய குடுங்க. ஏன்னா போலீஸார் கூட மன அழுத்தத்துல இருக்காங்க. நாங்களும் குடும்பத்தோட செலவழிக்க முடியல. நேரத்த செலவழிக்க முடியல. எங்க மனசு அழுத்தமாயிருச்சு. ஒரு பித்து பிடிச்சாப்புல இருக்கு. அதனால எங்களுக்கு அதிகமான பணிச்சுமை இருக்கு. அதனால எங்களுக்கு 8 மணி நேரம் குடுங்க. ஏற்கனவே பட்டாலியன்ங்கிற ஒரு போலீஸ் பிரிவு போலீஸ்ல இருக்கு. அதுல 16,000 பேர் இருக்காங்க. அந்த 16,000 பேருக்கு எந்த வேலையுமே கிடையாது. கலவரம் என்னைக்கோ வரப்போகுது. நாங்களே அத பேஸ் பண்ணிருவோம். முடிஞ்ச அளவு பேஸ் பண்ணிருவோம். அவங்க வர்றதுக்குள்ள இங்க பேசி முடிஞ்சிருக்கும் எல்லாமே. அப்ப வந்து இறங்குவாங்க. அப்ப திருப்பி போயிருவாங்க. மாவட்டத்துல எங்கெங்க இருக்குதோ அங்க போவாங்க, வருவாங்க. அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்ப இந்த 16,000 பேர் போலீஸார் எதுக்கு? அப்புறம் எதுக்கு? அந்த போலீஸார் யாருங்க என்ன பண்றாங்க? டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு, டிஜிபிக்கு உங்க வீட்ல பூரா காய்கறி வாங்க. பேரன் பேத்திகள கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல விட, பேத்திகள கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல விட, இதுக்கு தான் வச்சிருக்காங்க. துணி துவைக்க வேற. துணி துவைச்சா வாங்கிட்டு வர எஸ்பிக்கு, டிஜிபிக்கு துணி துவைச்சா அத சலவைக்கு போட்டுட்டு வாங்கிட்டு வர. இதுதான் பால் வாங்கி குடுக்க, மோர் வாங்கி குடுக்க. இதுக்கு தான் வச்சிருக்காங்க 16,000 பேர. ஆக அவங்களுக்கு அவங்க பார்க்க வேண்டிய வேலைய பூரா நாங்க பார்க்குறோம். இதனால தான் எங்கள போட்டு கொல்றாய்ங்க தமிழ்நாடு அரசு. இதனால எங்களுக்கு சங்கம் வேணும். சங்கம் இல்ல. எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலை வேணும். அப்ப சங்கமும் வந்துரும் இனிமே. பின்னாடியே வந்துரும் அது. அதனால எங்களுக்கு இத செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு சர்க்கார்ட்ட விளக்கம் கேட்டு கோர்ட் வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இது 8 மணி நேரம் குடுத்தா நல்லதுதான். ஆனா குடுக்க மாட்டாங்கங்கிறது தான் பிரச்சனை. 8 மணி நேரம் குடுத்தா நல்லதுதான் நாட்டுக்கு. ஏன்னா உங்களுக்கு அழுத்தம் இருக்காது. குற்றவாளியையும் குற்றவாளிய குண்டக்க மண்டக்க போட்டு நீங்களும் கெட்ட வார்த்தையில பேச மாட்டீய. மன அழுத்தம் வரும்போது தானே அவன் அடிக்க, சாக அப்படி இப்படின்னு போய் பெரிய மண்டையடி ஆகுது. அதனால உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். அப்படின்ற மாரி நீங்க கேட்கிறீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு தகுதி அது. அத குடுக்கலாம் என்னைய கேட்டா. ஆனா அவங்க எப்படி குடுப்பாங்க? நான் கேட்கிறேன். 8 மணி நேரம் உங்களுக்கு குடுத்துட்டா, இப்ப 24 மணி நேரம் 1,00,000 போலீஸார் தான் இருக்கீங்க. உங்களுக்கு 8 மணி நேரம் குடுத்துட்டா, இன்னும் 3,00,000 போலீஸார் வேலையில எடுக்கணும். எடுத்தா தான் உங்கள 8 மணி நேரம் ஆக்கலாம். 8 மணி நேரம் உங்கள ஆக்குவாங்களா? சரி 8 மணி நேரம் ஆக்கிட்டா, அப்புறம் சங்கம் கேட்பீங்க. சங்கம் கேட்பீங்க அப்புறம். ஒண்ணொன்னா வரும். ஒண்ணு முதல்லயே சங்கத்தையும் குடுத்து உங்களுக்கு 8 மணி நேரம் வேலையும் போட்டுற வேண்டியது தான். இது எதுக்கு ஒண்ணொன்னா ஆரம்பிக்கிறத விட, தொடக்கத்துல நீங்க எங்கே தொடங்குறீங்க, எங்கே நிப்பீங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்க்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதே அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதனால உங்களுக்கு சங்கத்த கூட வச்சுக்கங்க. 8 மணி நேரத்த கூட போட்டுக்கங்க. இப்போ 1,00,000 போலீஸார் தான் இருக்கே தமிழ்நாட்டுல. அத்தனை 11,00,00,000 பேருக்கும் கிட்டத்தட்ட 1,00,000 போலீஸார் தான். இந்த 1,00,000 போலீஸார இனி 8 மணி நேரம்னா 3 மடங்கு கூட்டணும். 3,00,000 போலீஸார் எடுக்கணும். அப்பதான் இத 8 மணி நேரமா ஆக்க முடியும். இல்லன்னா ஆக்க முடியாது. உள்ளதுக்கே பணம் கிடையாது. உள்ளதுக்கு பணம் கிடைச்சா இங்க ஏற்கனவே விவசாயிகளுக்கு பூரா இந்த ஒரு ஒரு ஆளுக்கு 75,000 மணிக்கு தள்ளுபடி பண்ணி 6,000 7,000 கோடிய தள்ளுபடி பண்ணாரு இப்போதைக்கு விஜய். விஜய் வச்சுட்டு சிகரெட்ல ஒரு ரூ. 5 வச்சுட்டாய்ங்க. ரூ. 4 வச்சு ஏத்தி விட்டாய்ங்க. இந்த வேலை என்னத்துக்கு? அவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுன்னா பண்ணு. சிகரெட் குடிக்கிறவன எங்க தலையில எதுக்கு வைக்கிற? நாங்க என்ன பண்ணோம் உனக்கு? ஆக மொத்தத்துல இவைங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இங்கிட்டு எடுத்து இங்கிட்டு கொடுக்கக்கூடாது. நிர்வாகத்த தப்பு அது. ஏன்னா இந்த பக்கம் இருக்க வேணா கோடீஸ்வரனா வரைக்கும் சிகரெட் குடிக்கிற முறை என்ன பெரிய மில்லியனரா வரைக்கும் இந்தியாவுல, தமிழ்நாட்டுல. பூரா பேர் அன்றாடங்காச்சு. ஒரு பழக்கத்த பழகிட்டேங்கிறதுக்காக அத பயன்படுத்துறேன். அவன் நம்ம போட்டு சுத்தியில எடுத்து தலையில ஒரே அடி அடிக்குது. இந்த ரூ. 5 அவன்ட்ட எடுத்து இங்கிட்டு குடு. இந்த வேலை என்னத்துக்கு? அப்புறம் உங்க கோரிக்கைய ஏத்தாச்சுன்னு வைங்க. வினையே வேணாம். வேற எதுவுமே வேணாம். பவுடரு ரூ. 1 தீப்பெட்டி ரூ. 10 வந்துரும். எல்லாமே வந்துரும். விலைவாசி குண்டக்கு மண்டக்கு ஆயிரும். ஆனா, இது ஒரு பக்கம் இருந்தாலும், இத செய்ய மாட்டாங்களே! அத சொல்லுங்க. இதுவரைக்கும் யாரு செஞ்சிருக்குது தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல யாருய்யா செஞ்சிருக்கான்? ஒருத்தன் தான் சொன்னி. போலீஸுக்கு சங்கம் குடுங்க. போலீஸுக்கு 8 மணி நேரம் வேலை குடுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அஜித்குமார் கேஸ்ல இருந்து நான் இதைத்தான் சொன்னேன் நானு. ஆனா, அவங்க கேட்க மாட்டாங்களே உங்க கோரிக்கைய. உங்க கோரிக்கை நியாயம். கருத்து சரி. சொல்லலாம். ஆனா, இவங்க இருக்கக்கூடிய எதுக்கெடுத்தாலும் கடை வாங்குறதுல மும்முரமா இருக்காய்ங்க. உங்களுக்கு என்னத்த செய்ய போறேன்? இப்ப ஆளுங்கட்சி திமுக, அதிமுக குறை சொல்லிட்டு, இபி நொடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு, இவர் போய் 15,000 கூட கடை வாங்கியிருக்காரு விஜய். திருப்பி இன்னொரு துறையில போட்டுட்டு, அதுக்கு ஒரு குறைய சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இன்னொரு 20,000 கூட கடை வாங்குவாங்க. இதுக்கு கடை வாங்கியே நடத்தணுங்கிற முடிவுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் வந்துட்டான். விஜய் கவர்மெண்ட் இல்ல. இல்ல எடப்பாடி கவர்மெண்ட் அதேன். ஸ்டாலின் கவர்மெண்ட் அதேன். இப்ப விஜய் கவர்மெண்ட் கடன வாங்கி தான் நடத்தணும். வருமானத்த ஈட்ட முடியாது. சம்பாரிச்சு நாட ஒசத்தி, ஏற்றுமதி ஆக்கி, இறக்குமதி ஆக்கி, இதுல நாட ஒசத்த முடியாது. ஏறி வச்சிட வேண்டியதான். இங்கிட்டு கடன வாங்குறது இல்லைன்னா நல்ல விலை மாதிரி விலை ஏத்தாம அங்கிட்டு கடன வாங்கி மொத்தமா போட்டுற வேண்டியது. அவன் சும்மா கொடுக்குறேன் அவனுக்கு வட்டி எப்படி கொடுப்ப? இங்க இருந்தே விலைவாசி ஏத்தும். எங்கிட்டு சுத்துனாலும் இங்க வந்து தான் தாக்கும். பொதுமக்கள தான் தாக்கும். அது உங்களுக்கு சலுகை பண்ணா இங்க வரும். எனக்கு சலுகை பண்ணா அங்க போகும். இவ்வளவுதான். ஆக யாருமே பாதிக்காத அளவுல ஒரு நிர்வாகத்த உருவாக்கணும். ஏற்றுமதிய, உற்பத்தி திறன எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்ப உருவாக்கணும். இதுக்குத்தான் நம்மளுடைய கருத்தே ஒழிய, உங்களுக்கு சங்கம் அமைச்சு, உங்களுக்கு 8 மணி நேரம் போட்டாச்சுன்னா, இங்க பாத்துக்கிற வேண்டியதான் விலைவாசிய விண்ண தொற்றும். பாத்துக்கிற வேண்டிய ஒரு அரிசி ரூ. 65 இப்ப கிலோ இருக்கு கடையில. உங்களுக்கு போட்டாச்சுன்னா ரூ. 120 அரிசி. போடுங்கன்றேன். உங்க கோரிக்கை கரெக்ட் தானே? நியாயம் தானே பாருங்க. உலகத்துல இருக்கவனுக்கு பூரா எல்லா ஸ்டாஃப்க்கு 8 மணி நேரம். எனக்கு மட்டும் என்ன 24 மணி நேரம்? ஏன்டா நான் என்ன முட்டா பயலா?
கேட்கலாம்ல நீங்க. உங்களுக்கு தகுதி இருக்குல்ல. நாட்டு மக்களுக்கு தான் நல்லது. அழுத்தம் இருக்காது. உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. குற்றவாளிக்கு நல்லது. அடிச்சு சாக மாட்டேன். போலீஸும் வேலை போகாது. குற்றவாளிக்கும் சாக மாட்டேன். கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. பொதுமக்கள் போராட தேவையில்ல. ஆட்சிக்கும் கெட்ட பேர் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை நண்பருக்கு. அதனால உங்கள பொறுத்த என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு 8 மணி நேரம் குடுத்தா நல்லதுதான். ஆனா அது நடக்காது.